Hello everyone. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40-30-30 ரூல். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பீப்புள்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சிலர் நல்லா earn பண்ணுவாங்க, சேவிங்ஸ் அப்படின்றது சுத்தமாவே இருக்காது. இன்னொரு டைப் ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸா தான் இருக்கும். வேற எப்படி வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கோமா, நம்ம லைஃபுக்கு நமக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வெறும் என்ஜாய்மெண்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபேமிலி கமிட்மெண்ட் ஆகுது, அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோ பண்ண மாட்டாங்க, சேவிங்ஸும் இருக்காது, வெறும் என்ஜாய்மெண்ட்டாவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 1 lakh earn பண்றாங்க. அந்த 1 lakh 40%, அதாவது 40,000 அவங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த பேசிக் நீட்ஸ் என்னன்னா நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க. வீடோட ரெண்ட், இபி, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களோட பேசிக் நீட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது 30%. 30% வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சர் நீட்ஸா இருக்கலாம். லைக் சைல்டோட எஜுகேஷன், இல்ல சைல்டோட மேரேஜ், இல்ல ஏதாவது லேண்ட் வாங்க போறோம், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நிறைய நீட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் இந்த 30% யூஸ் பண்ணணும். இன்னொரு 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய என்ஜாய்மெண்ட். இதை தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. என்ஜாய்மெண்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட், அது ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் வேரி ஆகும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலர் ஃபாரின் ட்ரிப் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சிலருக்கு மந்த்லி எங்கேயாச்சும் வெளியில போகணும்ப்பா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையணும்னா எங்கேயாவது வெளில போய் தான் ஆகணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இதை ப்ராப்பரா சேவ் பண்ணல அப்படின்னா இது எதுவுமே அவங்களால பண்ண முடியாது. இப்போ மந்த்லி வெளியில போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு 1 lakh வாங்குறாங்க, அவங்க எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு எதுவுமே கையில காசு இல்லைன்னு போது வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த டைம்ல காசு இருக்காது. இதுக்காக தான் அந்த நாங்க சொல்ற மாதிரி 40-30-30 ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம், என்னோட சேலரியே 30,000 தான், அதுல எப்படி நான் வந்து சேவிங்ஸ், எக்ஸ்பென்ஸ், என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தப்பே இல்லை. 30,000 நீங்க சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் எக்ஸ்பென்ஸ் 12,000. என்னதான் பண்ணாலும் தலைக்கீழ நின்னாலும் இந்த 12,000 தான் உங்க எக்ஸ்பென்ஸ் நீங்க பண்ணி ஆகணும். அந்த 30% கண்டிப்பா நீங்க வந்து சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிதான் ஆகணும். இன்னொரு 30% உங்களுடைய என்ஜாய்மெண்ட்காக நீங்க செலவு பண்ணி தான் ஆகணும். இப்படி நீங்க பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வந்து என்ஜாய் பண்ண முடியும் லைஃப. இப்படி நீங்க பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறதுனாலயும் டிசிப்ளினா இருக்கிறதுனாலயும் இதனால உங்களுக்கு வந்து உங்களோட கெரியரும் சரி, உங்களோட லைஃபும் சரி, உங்க வெல்த்தும் சரி, எல்லாமே ப்ராப்பரா க்ரோ ஆகும். இதுக்காக இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? கண்டிப்பா இருக்குங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்க கரெக்டா பிளான் பண்ணி அந்த 40%க்குள்ள உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 30% உங்களோட சேவிங்ஸ்க்காக கரெக்டா நீங்க சேவ் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க 30% உங்களோட என்ஜாய்மெண்ட்காக கண்டிப்பா உங்களால அந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வைக்க முடியும். இதனால உங்க லைஃப் வந்து ஸ்டேபிளாகவும், பேலன்ஸ்டாகவும், பினான்சியல் டிசிப்ளினாவும் இருக்கும். நீங்க இது பினான்சியல் டிசிப்ளினா கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்க சில்ட்ரன்ஸ் எல்லாரையுமே வந்து நீங்க பினான்சியல் டிசிப்ளினா கொண்டு வர முடியும். உங்க சேலரி 10,000 இருந்தாலும் ஓகே, 30,000 இருந்தாலும் ஓகே, 50,000, 1 lakh, ஈவன் 5 lakh இருந்தாலும் கரெக்டா நான் சொல்ற இந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. இதை பத்தின இன்னும் நிறைய உங்களுக்கு டீடைல்ஸ், பினான்சியல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.